வணக்கமங்கள எல்லா சுமர்களும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது பார்த்துக்கோங்க. முஸ்லீம் கல்யாண வீடு. அதனால் நானும் ஒப்ப போகிறோமா, அதனால் காலையில் வந்துட்டு சாப்பாடை சிம்பிளாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரவை உப்புமா கிண்டிட்டு அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து மிளகடி வச்சு சாப்பிட்டாச்சு. எங்கள் வீடியோ வழக்கமாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து உப்புமாக்கு மிளகடி இல்லைன்னா ஊறுகாய் சன்னம் இப்படி வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் காலைல சாப்பிட்டுட்டு போயாச்சு பார்த்துக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து கவரை கொடுத்துட்டு அதனால் சாப்பிட வரும்னு சொல்லிட்டு கீழே வந்து லிஃப்ட்டில் ஏறி வந்தோம் பார்த்துக்கோங்க. லிஃப்ட்டு ஒர்க்காகவே ஆகலை. அந்தாலும் சரின்னு அதெல்லாம் படி வெளியே இறங்கி வந்து போய் சாப்பிட போயிட்டோம் பார்த்துக்கோங்க. சாப்பாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி பிரியாணி, பாஸ்மதியில் செஞ்ச ஆட்டுக்கறி பிரியாணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தாவோ. மேக்ஸிமம் எங்கள் ஊர்லலாம் எண்ணெய் கத்திரிக்காய்லாம் வைக்கவே மாட்டாவோ பார்த்துக்கோங்க. முறையும் இந்த கல்யாண வீட்டில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தேன். ஆனால் எனக்குலாம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி புளிச்சாப்பில் இருந்தது. நான் அதை தொட்டு கூட பார்க்கல. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், நல்லாவே இல்லைன்னு அந்தாலும் அப்படியே வச்சுட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ப்ரெட் அல்வா, கோழி வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோமா, நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க. பீடா கடை, அப்புறம் வந்து பாப்கார்ன் கடை, பஞ்சு மிட்டாய் கடை, ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருந்தது. அதில் நான் பாப்கார்ன் மட்டும் வாங்கலை பார்த்துக்கோங்க. பீடா வந்து அவள் அப்பா சாப்பிட்டா, நான் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டேன். அதெல்லாம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு கல்யாண வீட்டிலேருந்து வந்தாச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன பதில்னு கமெண்டில் சொல்லுங்கள்.